அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. இந்த அருமையான நாளிலே கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே நாம் ஒரு அருமையான வார்த்தையை வாசிக்கிறோம். சகோதரரே, ஈசாக்கை போல நீங்கள் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா! நாம் எல்லாரும் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள். ஆபிரகாமுக்கு ஆரம்ப நாட்களில் 2 பிள்ளைங்க இருப்பாங்க. ஒருவன் இஸ்மவேல், மற்றொருவன் ஈசாக்கு. இந்த இஸ்மவேல் மாம்சத்தின்படி பிறந்தவன், ஆனால் ஈசாக்கு வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவன். மாம்சத்தின்படி பிறந்த இஸ்மவேலை காட்டிலும் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்த ஈசாக்கோடு கூட ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணி இன்னைக்கு வரைக்கும் அவர்களோடு கூட இருந்து ஆண்டவர் அற்புதமாய் நடத்தி வருகிறார். அவனுடைய சந்ததியில் தான் ஆண்டவர் இயேசுவும் பிறந்தார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுப்பார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து நடந்து வருகிற போது ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்திலே இஸ்மவேல் பிறப்பான். ஆபிரகாம் நினைத்தார், இவன் தான் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம். ஆனால் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர், அவன் அல்ல, நான் உனக்கு ஒரு புது உடன்படிக்கை செய்து உனக்கு ஈசாக்கை கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமுடைய பெயரை, ஆபிராம் என்று இருந்த பெயரை ஆபிரகாம் என்று மாற்றுகிறார். சாரா என்று இருந்த பெயரை சாராள் என்று மாற்றி ஈசாக்கை கொடுக்கிறார். இங்கு ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. மாம்சத்தின்படி பிறந்த இஸ்மவேலை காட்டிலும் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்த ஆவிக்குரிய மகனாகிய ஈசாக்கின் மேலே தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அப்படியானால் தேவன் முக்கியத்துவம் கொடுக்கிற காரியம் என்னவென்றால் ஆவிக்குரிய காரியம். தேவன் கொடுத்த வாக்குத்தத்தமாகிய ஈசாக்கை போல தேவனை சார்ந்து கொள்ளுகிற ஒரு அனுபவமான காரியம். பாருங்கள், எந்த காலத்திலும் மாம்சத்தின்படி எடுக்கிற முடிவை தேவன் அனுமதிக்கிறது இல்லை. ஆபிரகாம் மாம்சத்தின்படி ஒரு முடிவெடுத்து ஆகாரோடு இணைந்து இஸ்மவேலை பெறுகிறார். ஆனால் தேவன் அதை விரும்பவில்லை. சில காலம் ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட பேசாமல் இருப்பார். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்திற்கும் 17ஆம் அதிகாரத்துக்கும் இடைப்பட்ட காலங்களை பார்க்கும்போது ஏறக்குறைய 13 ஆண்டுகள் ஆபிரகாமோடு கூட ஆண்டவர் பேசாமல் இருப்பார். பின்புதான் உடன்படிக்கை செய்து வாக்குத்தத்தமாகிய ஈசாக்கை கொடுக்கிறார். நாம் எந்த காரியத்தில் முடிவெடுத்தாலும் மாம்சத்தை தேவன் வெறுக்க ஆரம்பிக்கிறார். இஸ்மவேலை வெறுக்கிறார். ஆனால் வாக்குத்தத்தமாகிய ஈசாக்கை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அப்படியானால் மாம்சத்தை காட்டிலும் ஆவிக்குரிய காரியங்களுக்கு தேவன் மிக முக்கியத்துவம் கொடுக்கிறார். இந்த காலை நேரத்திலே இவர்களிடத்தில் கற்றுக்கொள்கிற ஒரு காரியம், நாம் மாம்சத்திலே எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. மாம்சத்தின் காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. மாம்சத்திலே தேவனுடைய காரியங்களை கூட செயல்படுத்தக்கூடாது. மாம்சத்திலே ஆவிக்குரிய காரியங்களை கூட செயல்படுத்தக்கூடாது. நாம் ஆவிக்குரிய காரியங்களை தேவனுடைய ஆலோசனையின்படி, தேவனுடைய திட்டத்தின்படி, தேவனுடைய நேரத்தின்படி நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதனால தான் ஆண்டவர் 32ஆம் சங்கீதம் 8வது வசனத்தில் சொன்னார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்படியால் கர்த்தர் அருமையாய் நடத்துகிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அவர் மாம்சத்தில் எடுத்த முடிவினாலே இன்றைக்கு வரைக்கும் பல பிரச்சனைகள் உண்டு. ஆனால் ஆவிக்குரிய வாக்குத்தத்தமாகிய ஈசாக்கின் வாழ்க்கையிலே தேவன் ஒவ்வொரு நாளும் அற்புதங்களை செய்ய ஆரம்பித்தார். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த நாளில் ஆவிக்குரிய காரியங்களுக்கு மிக முக்கியத்துவம் கொடுப்போம். வாக்குத்தத்தமாகிய தேவ வசனத்தை அதிகமாய் வாசித்து இந்த வாக்குத்தத்தங்களை பிடித்து கொண்டு வாக்குத்தத்தங்களை வாசித்து தியானித்து வாக்குத்தத்தமாகிய தேவனுடைய வார்த்தை சொல்லுகிற ஆலோசனையின்படி நடக்க ஆரம்பித்தால் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கை இடராது, தவறாது, அது நித்திய ஜீவனுக்கு நேராய் கொண்டு போகும். ஆக தேவனாகி கர்த்தர் இந்த வசனத்தின் மூலம் கற்றுக் கொடுக்கிற ஒரு எளிமையான காரியம் மாம்சம் அல்ல, வாக்குத்தத்தமாகிய ஆவிக்குரிய காரியம். இதை நீ செய்வாயானால் உன்னுடைய வாழ்க்கையிலே நான் அற்புதம் செய்வேன் என்று ஆண்டவர் உணர்த்துகிறார். நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த நாளிலே நாம் எந்த காரியத்திலே மாம்சத்திலே முடிவெடுத்திருந்தோமோ அதை ஒதுக்கிவிட்டு
ஆவிக்குரிய காரியங்களிலே தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, முன்னுரிமை கொடுத்து, அவர் நடத்துகிற வழியிலே நாம் நடக்க ஆரம்பிப்போம். நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்கும். சேர்ந்து ஜெபிக்கலாமா? அருமை பிதாவே, இந்த காலை நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஈசாக்கை வாக்குத்தத்தமாய் ஆபிரகாமுக்கு கொடுத்தீர். அதே போல கர்த்தாவே, நாங்கள் ஈசாக்கின் சந்ததியாய், வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாய், எப்பொழுதும் வாக்குத்தத்தமாகிய ஆவிக்குரிய காரியங்களிலே செயல்பட தேவன் கிருபை பாராட்டுங்க. தாழ்த்துகிறோம். இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. Amen.